ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். போக்சோ வழக்கு அவர் மேலே பாஞ்ச உடனே பார்த்தோன்னா அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். யார் அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன். அவர் இன்னைக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பயத்தில் இருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது. அதை நான் பேசவே இல்லை, நான் என்ன மாதிரி பேச வந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தோன்னா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஏன் அது அந்தன்னைக்கே பார்த்தோன்னா வைரல் ஆச்சு, அப்போயே கொடுத்துருக்கலாம்ல. போக்சோ வழக்கெல்லாம் போட்டதுக்கப்புறமா பத்திரிகையாளர்களை மீட் பண்ணி பார்த்தோன்னா இப்போ நான் அந்த மாதிரி பேசவே இல்லை, நான் சொன்ன வந்த கருத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. சரி, அப்படி என்னதான் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இவர் தளபதி விஜய் அவர்களை அந்த மாணவர்களை பார்த்தோம்னா தவறாக பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பாயிண்ட் அப்படி இங்கிருந்து தூக்கி எங்கே போடுறாரு அப்படின்னா சோசியல் மீடியாஸ் மேலே போடுறாரு. சோசியல் மீடியாஸில் இன்ஸ்டாவில் அதுக்கப்புறமா யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க பார்த்தோன்னா தவறாக பண்ணுறாங்க. அவங்க பார்த்தோன்னா லைக்ஸ் வாங்குறதுக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் பார்த்தோன்னா தவறான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை மாணவர்கள் குழந்தைகள் எல்லாமே பார்க்குறாங்க. அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு அந்தரபிலிட்டி அடிச்சிருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் அப்படி பேசிட்டு இப்போ சடனாக பார்த்தோன்னா இவங்க மேலே தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா டேரெக்டாக இவங்கள தானே இவர் பேசியிருக்கணும். எதுக்கு விஜய் அவர்கள் எடுத்து பேசினார்? விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? ஒரு 1/2 கிராம் தங்கத்துக்காக பார்த்தோன்னா பெற்றவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பார்த்தோன்னா நடிகனை கட்டி பிடிக்க விடுறது, முத்தம் கொடுக்க வைக்கிறது அப்படின்னு இவர் தான் ஓப்பனாக பேசினார். இப்போ இல்லை அப்படின்னு பேசணும், அது என்ன அர்த்தம்? அதான் சோசியல் மீடியாஸில் இருக்கு அவர் பேசுனது. இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பேர் தான் பார்த்தோன்னா பயத்தின் வெளிப்பாடு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழனோட பழக்கம் இது கிடையாது, ஒரு கூத்தாடி பின்னாடி போகாதீங்க, கூத்தாடி பார்த்தோன்னா கட்டி பிடிக்க வைக்கிறது, அவர் முத்தம் கொடுக்க வைக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இது தமிழன் பண்பாடு கிடையாது அப்படின்னு வார்த்தைக்கு பார்த்தோம்னா தமிழன் பண்பாடு அப்படின்னு பேசிகிட்டே இருக்காரு. தமிழனுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துட்டு வருது. அது இவருக்கு தெரியுமான்றது தெரியல. ஏன்னா இவரோட முன்னாள் மனைவி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்தோன்னா இவர் செட்டில்மெண்ட் எதுவும் பண்ணவே இல்லையாமா, அவங்க குடியிருக்கிற வீட்டை கூட ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு அவங்களோட முன்னாள் ஒய்ஃப் பார்த்தோன்னா இப்போ சோசியல் மீடியாஸில் பேட்டியெல்லாம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு தமிழனா இவர் இருக்காரா அப்படின்றத கேள்வி. ஏன்னா விஜயை பர்சனல் அட்டாக் பண்ணும்போது நம்மளும் பார்த்தோன்னா பேசத்தான் செய்வோம். விஜய் மட்டும் கிடையாது, அந்த மாணவர்களையும் குழந்தைகளையும் தவறாக பேசினார்ல. அப்படி இருக்கிறப்ப இவரோட பர்சனல் லைஃப்பை நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ இவர் மட்டும் பண்ணலாம், ஆனால் வேறு யாரும் பண்ணக்கூடாதா? முதல்ல உங்களோட முன்னாள் மனைவிக்கு செய்ய வேண்டியதை செஞ்ச கடமையெல்லாம் பார்த்தோன்னா செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜய் அவர்கள் பின்னாடி இளைஞர்கள் போகிறது பார்த்தோன்னா சமுதாய சீர்கேடுன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு நடிகன் பின்னாடி கூத்தாடி பின்னாடி போகிறது இந்த மாதிரி பார்த்தோன்னா இளைய சமுதாயம் சீரழியுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த யூடியூபர்ஸு ரீல்ஸ் பண்ணுறவங்களெல்லாம் சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் மேலே பழி போடுறாரு. இன்னொன்று என்னென்னா, விஜய் அவர்கள் தான் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் ஆட்களை செட் பண்ணி பார்த்தோன்னா இவரை திட்ட வைக்கிறாங்க, தவறான கருத்துக்களை பார்த்தோன்னா பதிய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பொதுமக்களை பொதுமக்கள் எப்படி பார்த்தோன்னா விஜய் அவர் பேச வைக்க முடியும்? இப்போ யூடியூப்பில் சில சேனல்ஸ் இருக்குது, அவங்க பார்த்தோன்னா பப்ளிக் மத்தியில் ஒப்பீனியன் கேட்குறதே பார்த்தோன்னா ஒரு சேனல் அதுக்காக சேனல் நடத்துவாங்க. இப்போ ஒரு கரண்ட் இஷ்யூ ஏதாவது ட்ரெண்ட் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மைக்கை தூக்கிட்டு போய் பார்த்தோன்னா பப்ளிக்கிட்ட கேட்பாங்க, அவங்க பேசுவாங்க. இதுக்குன்னே சில சேனல்ஸ் இருக்குது. இதுக்கு எப்படி விஜய் அவர்கள் காசு கொடுத்து பண்ண முடியும்? இதில் என்ன லாஜிக் இருக்குது? இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், தளபதி எனக்கு எவ்வளோ காசு கொடுத்துருப்பாரு? அவருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ அவர் எப்படி நம்மளுக்கு காசு கொடுத்து அதை பேச வைக்கிறாரா? ஒரு கட்சி தலைவன் மேலே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆபாசமான தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா கட்சி தொண்டர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் எல்லாருமே கருத்து சொல்லதான் செய்வாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, தளபதி விஜய் இப்போ என்ன பண்ணிட்டாரு, அந்த குழந்தைகள் தோல் மேலே பார்த்தோன்னா கை போட்டார், அவ்வளோதானே, வேறு என்ன பண்ணார்? இப்போ அந்த குழந்தைங்களோட விருப்பம் இல்லாமல் விஜய் அவர்கள் தொட்டிருந்தாலோ இல்லை பார்த்தோன்னா விஜய் அவர் வேறு ஏதாவது தவறாக நடந்திருந்தாலோ அந்த இடத்துல குற்றம். அவங்கள பார்த்தோன்னா வர்றாங்க, சாலை போற்றி மரியாதை செலுத்துறாரு, ஃபோட்டோக்காக பார்த்தோன்னா தன்னோட பொண்ணு வயசு இருக்கிறவங்க, அதை விட பார்த்தோன்னா சின்ன வயசு தான் அவங்க குழந்தைகள். ஸோ அவங்க மேலே பார்த்தோன்னா கை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதில் என்ன இருக்க போகுது? இதுவும் பார்த்தோன்னா அவங்களே விரும்பி எடுத்துக்கிறாங்க. விஜய் அவர்கள் பார்த்தோன்னா நம்ம தளபதி பார்க்க வந்துட்டு அவரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு. இது பார்த்தோன்னா ஒரு நடிகருக்கு உண்டான ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருமே இதுதான் பண்ணுவாங்க, புதுசான்றதில் யாரும் கிடையாது. நிறைய அரசியல் கட்சி தலைவர்களே பார்த்தோன்னா தளபதி கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அரசியல் இருக்கிறவங்க அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. திமுக நபர்கள் எத்தனை பேர் பார்த்தோன்னா பெரியார் சிலைக்கு விஜய் மரியாதை செலுத்த போகும்போது அவர் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நடிகராக விஜய் அவரை பிடிக்கும் அப்படின்னுக்காக பண்ணுறது. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்ததுனால என்ன பிரச்சனை? விஜய் அவர்கள் அவங்க மேலே கை போடவே விடக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, அவர் தவறான எண்ணத்தில் போடல, தவறான எண்ணத்தில் போடாதவருக்கு அது பிரச்சனையாக தெரியாது. ஆனால் அதை தவறாக பார்க்குறாங்க இருக்காங்களா, அவங்களுக்கு தான் பார்த்தோன்னா இது ஒரு மிகப்பெரிய குற்றமாகவே தெரியும். அப்படின்னா இவங்களோட பார்வை தவறான பார்வை அப்படிங்கிறது இவங்களே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க பார்த்தோன்னா தமிழன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஸோ தமிழர்களே பார்த்தோன்னா அந்த காலத்தில் ராஜாக்களெல்லாம் பார்த்தோன்னா அந்த புறத்தில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது, வரலாறு இருக்குது, கதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னா இவங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பேசுகிறத விட்டுட்டு இது ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறது? சரி, இதே வேல்முருகன் அவர்கள்
தளபதி போன வருஷம் நடத்தும்போது அரசியல் கட்சி இருந்தார், அதுக்கு முந்தின வருஷம் நடத்தும்போது அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கவே இல்லை. அப்பவும் பார்த்தோன்னா இது மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணி தோல் மேலே கை போட்டு பரிசெல்லாம் கொடுத்தாரு. அப்போ இவரையே பேசவே இல்லை. அப்போ எங்கே போயிருந்தாரு? அப்பவும் பார்த்தோன்னா இதே மாதிரி கூப்பிட்டு தானே பண்ணியிருந்தார் விஜய் அவர்கள். அப்போவே அந்த கேள்வி கேட்டிருந்தார் அப்படின்னா சரி ஓகே, இவர் பார்த்தோன்னா நியாயமாக தான் கேட்குறாரு அப்படின்னு ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் இப்போ கேட்குறாரு, அதாவது இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 10 மாதம் தான் இருக்குது அப்படின்னு டைமில் இப்போ இவர் அதை பேசுகிறாரு அப்படின்னா இவருக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா? திமுகவில் இன்னும் 2-3 சீட்டு வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இதை பண்ணுறாரா இல்லையா? இல்லை திமுகவே பார்த்தோன்னா இவங்களை தூண்டி விட்டுருக்கும்ல, நீங்கள் இப்படி பண்ணுங்க நாங்கள் பார்த்தோன்னா 2 சீட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சரி இவங்களே கூட பண்ணலாம் இல்லையா இவங்களோட அரசியலுக்காக? இதை முதல்ல கேட்டிருந்தார் அப்படின்னு பிரச்சனை கிடையாது. இப்போ சடனாக கேட்கறதுக்கு காரணம் இவர் ஒரு தூண்டுதல் பேரில் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் அவர் பார்த்தோன்னா இந்த 3 வருஷமாக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் 2011, 12, 13 காலகட்டங்களையும் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் கூட்டு பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மாவட்டங்களையும் இருக்கிற எல்லாரையுமே கூட்டு பண்ணுறாரு. இவர் கேட்குறாரு, நாங்களும் தான் பார்த்தோன்னா 150 பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன், 25 லட்சம் வரைக்கும் பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு ஏரோநாட்டிக் படிக்கிறதுக்காக நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எல்லாம் பார்த்தோன்னா விளம்பரம் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஏன் விளம்பரம் பண்ணல அப்படிங்கிறது நாங்கள் கேட்க போகிறதும் கிடையாது. விஜய் அவர்களை ஏன் விளம்பரம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் இவருக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அது அவருடைய விருப்பம், அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் நல்லது பண்ணுங்கள், அது யார் இல்லைன்னு சொல்ல போனால். இப்போ ஏரோநாட்டிக் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நல்ல விஷயம் தான், பாராட்டுறோம், அதில் ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் அந்த 150 பேருக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கானா? இல்லை. தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் இருக்கிற 10th 12th அப்படின்னு 3 ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு பார்த்தோன்னா பண்ணியிருக்காரு. அதுனா கணக்கு எவ்வளோ வருது அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கணக்கு போட்டு பாருங்களேன். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா தொகுதிகளையும் கூப்பிட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு விளம்பரம் பண்ண தான் செய்வாங்க, பண்ணணும். ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவர் என்ன நல்லது பண்ணாரு அப்படின்னு கேட்பாங்க. அவர் என்ன நல்லது பண்ணாரு அப்படின்னு முன்னாடி வைக்கிறதுக்கு என்ன வேணும்? அவர் பண்ணியிருக்கிற சில நல்ல விஷயங்கள் வேணும். அந்த நல்ல விஷயங்களை காட்டுறது எப்படி? இது மாதிரி பண்ணாதான் காட்ட முடியும். இதுவும் பார்த்தோன்னா நான் வந்தால் இது பண்ணுவேன், வரதுக்கு முன்னாடி இவ்வளோ பண்ணுறேன், வந்தேன்னா இன்னும் நல்லா பண்ணுவேன் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை ஆட்சியில் இருக்கிற மக்கள் பணத்தில் செலவு பண்ணுற திமுகவே பார்த்தோன்னா இருந்துட்டு தான் இருக்குது. அவ்வளோ பேர் பார்த்தோன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கூட பார்த்தோன்னா ஸ்டாலின், கலைஞர், உதயநிதி ஸ்டாலினோட ஸ்டில்ல பார்த்தோன்னா ஒட்டிக்கிறாங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறது? அது விளம்பரம் இல்லையா? மக்களோட பணத்தில் இவங்களே விளம்பரம் பண்ணும்போது அவரோட சொந்த பணத்தை போட்டு பண்ணுற அவர் பார்த்தோன்னா ஏன் விளம்பரம் பண்ணக்கூடாது? சரி நீங்கள் ஏன் விளம்பரம் பண்ணல அப்படின்னு நாங்கள் கேட்க வரல. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஏன் விளம்பரம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்களும் கேட்போம்ல, நீங்கள் ஏன் விளம்பரம் பண்ணல? அப்படி ஒரு உதவி பண்ணீங்களா இல்லையா? யாருக்கு தெரியும்? நீங்கள் வாயில் சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ப்ரூஃபு? அது இருக்கா? அந்த மாதிரி நம்மளும் கேட்கலாம்ல. இப்போ விஜய் அவர்களை பற்றி அவர் என்ன கல்விக்கு உதவி பண்ணாருன்னு தான் பண்ணாரு பாருங்க, எடுத்து பாருங்க அப்படின்னு சோசியல் மீடியாஸில் கொட்டி கிடக்க எடுத்து பார்க்கலாம். அது ஒரு ஆதாரம். மக்களுக்கு நல்லது நடக்கிறது மூலமாக பார்த்தோம்னா ஒரு விளம்பரம் தேடிக்கிறாங்க அப்படின்னா அது விளம்பரம் கிடையாது. அதாவது மக்களோட காசில் விளம்பரம் தேடிக்கிட்டால் அது விளம்பரம். அவரோட சொந்த பணத்தில் ஒரு விளம்பரப்படுத்திக்கிறார் அப்படின்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ பண்ணுறாரு, வந்தால் நல்லது பண்ணுவாருன்னு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது. அது ஒரு மக்கள் மத்தியில் பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, விஜய் பரவாயில்ல இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுறது. அது எல்லாத்தையும் விட பார்த்தோன்னா அவர் கல்விக்கு முதலேருந்தே உதவி பண்ணிட்டு தான் இருக்கார். ஒரு ஸ்கூலே கட்டி கொடுத்துருக்காரு. அதில் இவங்க பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. ஆனால் காலங்காலமாக பார்த்தோன்னா தமிழர்களுக்காக நாங்கள் போராட்டம் நடத்தணும், அதை நடத்தணும்னு சொல்லுவாங்க. நடத்துங்க, பாராட்டுறோம், இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு எதுவுமே வெளியே தெரியவே இல்லையே. நீங்கள் அவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும் பார்த்தோன்னா நீங்கள் பண்ண போராட்டம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா இப்போ கல்விக்கு உதவி பண்ணுறது எல்லாருக்குமே தெரியுது. ஏன் நீங்கள் தெரியப்படுத்தலை? இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா விஜய் அவர்களோட வாக்கை பிரிக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற பிளானை யோசிச்சிருக்காங்க. இவங்களோட குறிப்பிட்ட அந்த கட்சியை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த நபர்களை பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்த விடாமல் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட மெயின் டார்கெட். அது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா இவ்வளோ டிலேவே பார்த்தோன்னா இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்காது. இவங்க இவ்வளோ விஷயத்தை இப்போ பேசியிருந்தாலும் நாளைக்கு மறுபடியும் பார்த்தோன்னா அந்த கல்வி விருது மலங்கள்லாம் நடத்ததா போகிறாரு தளபதி, அதில் கலந்துக்கு தான் போகிறாங்க, அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வரதா போகிறாங்க, அது நடக்கதான் போகுது. என்ன பண்ணுவீங்க இப்போ? இது ஒரு தேவையில்லாத வேலை. இந்த வேலை இப்போ பேசுகிறதுக்கு இதுதான் இவங்களோட அரசியல் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. ஒருத்தர் நல்லது பண்ணாலும் கூட அதை பார்த்தோன்னா ஒரு குறையை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இவங்களை என்ன நினைக்கிறது? இதெல்லாத்தையும் விட விஜய் அவர் மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்களாமா தாவாக்காவை சேர்ந்த மிக முக்கியமான நபர்கள். எதுக்கு? குழந்தைங்கள்ட்ட பர்மிஷன் இல்லாமல் அவர் மேலே பார்த்தோன்னா அவங்க மேலே வந்து விஜய் கை போட்டார் அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைங்க விஜய் கை போட்டோன்னே உதறிட்டு ஓடி இருக்கும்ல, அவங்க ஓடவே இல்லையே. சப்போஸ் இது ஒரு வேளை கேஸ் ஆகி கோர்ட்டு போகுதுன்னு வச்சுங்களேன், போகாது, அது வேறு விஷயம். சப்போஸ் போச்சு அப்படின்னா அங்கே கேட்பாங்க, வேல்முருகன் சார்பாக தான் இந்த கேஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, வேல்முருகன் கூப்பிடுங்க, அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களே, அவங்க மேலே பார்த்தோன்னா விஜய் கை போட்டு ஃபோட்டோ எடுத்தாரான்னா இல்லை. இல்லை வேல்முருகன் கட்சி தொண்டர்கள் குழந்தைங்க மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்தாரா? இல்லை. இல்லை வேறு யார் மேலே தான் போட்டாங்களோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. இல்லை அந்த பேரண்ட்ஸ் அதை வந்திருக்காங்களான்னா இல்லை. வேறு யார் வந்திருக்காங்க? வேல்முருகன் தான் வந்திருக்காரு. அவருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தம் கிடையாது. அப்படியே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவாங்க? அந்த குழந்தைங்களும் சரி, அந்த குழந்தைங்களோட பெற்றோர்களும் யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அது எல்லாமே நடந்துச்சு.
இது கோர்ட்டுக்கு போனால் இப்படி தான் முடியும். இவங்க எப்படி பார்த்தோம்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. கேட்டால் தமிழர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அப்போ நாங்கள்லாம் இங்கேருந்து வந்திருக்கோம், அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கோமா? அப்புறம் இன்னொரு விஷயத்தை பேசியிருந்தார். அங்கே ஒரு சில மாணவர்கள் பார்த்தோம்னா தளபதி பார்க்குறக்காகவே நான் வந்து படித்து பாஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா எந்தளவுக்கு பெற்றோர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அவங்கள பார்த்தோம்னா பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக அங்கங்கே கடனை வாங்கி அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் சில தங்கம் இதெல்லாத்தையும் பார்த்தோம்னா அடகு வச்சு படிக்க வச்சுருக்காங்க. நைட்லாம் தூங்க விடாமல் பார்த்தோம்னா வந்து டீ போட்டு காஃபி போட்டு கொடுத்து படிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா ஒரு நொடியில் பார்த்தோம்னா அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆக்சுவலி இவர் அந்த நிகழ்ச்சியை சரியாக பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் பார்த்தோம்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பரிசு கொடுக்கும்போது அங்கே பேசின மாணவிகள் எல்லாருமே பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட ஆசிரியர்களுக்கும் நன்றி சொன்னாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த பேரண்ட்ஸுக்கும் என்னோட ஆசிரியர்களுக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் தெரிவித்தாங்க. இது அவங்க பார்த்தாங்களே, இவர் பார்த்தாரு இல்லையா அப்படிங்கிறது தெரியலையே. விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு அவங்க எங்கே சொன்னாங்க? எவ்வளோ பேர் பார்த்தோன்னா பெற்றோர்கள் என்னோட ஆசிரியர்கள் காரணம் அப்படின்னு நன்றி சொல்லிட்டு போனாங்கன்றதெல்லாம் இவர் கவனிக்காமல் தான் இருந்திருக்காரா? அப்படின்னா இதை பார்த்தோன்னா இவர் சரியாக பார்க்கவே இல்லை. இவர் ஒன்றும் பேசுறதுக்காக தான் பேசுகிறாரு, இல்லை அப்படின்னா யாரோட தூண்டுதல் பேரில் தான் பேசுகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா? ஸோ இவங்களை எப்படி நம்ம என்ன சொல்லி தான் பார்த்தோன்னா இவங்களுக்கு அதை புரிய வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதாவது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மிக முக்கியமான ஒரு காரணம். ஆனால் இப்போ இந்த இடத்துல நான் வந்து விஜயை பார்க்கணும் அப்படின்றக்காக ஒரு பொண்ணு படிச்சுட்டு வருது அப்படின்னா அதுதான் விஜயாவில் அந்த இடத்துல பண்ணியிருக்கிற ஒரு உதவின்னு சொல்ல முடியாது, ஊக்கம். ஸோ நம்மளை பார்க்குறக்காகவே பார்த்தோன்னா அந்த பொண்ணு படிச்சிருக்கு அப்படின்ற லெவலில் அந்த இடத்துல அவர் ஒரு உதவி பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் பார்த்தோன்னா 16 வயசு 17 வயசு 15 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா சினிமா மேலே ஒரு ஆசை இருக்கும், இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. விஜயாவில் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம நேரில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம படிப்போம் அப்படின்னா அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதில் என்ன தவறு இருக்க போகுது? அது ஒரு நல்ல விஷயம் தானே. விஜய்னால ஒரு நல்லது தான் நடந்திருக்கு. அவங்க படித்து பார்த்தோன்னா வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. விஜய் படத்தை பார்த்தே நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பார்த்தோன்னா அது ஒரு தவறான விஷயம். விஜய் பார்க்கணும் அப்படின்றக்காக நான் படித்தேன் அப்படிங்கிறது எப்படி தவறான விஷயமாகும்? அந்த இடத்துல விஜயில் ஒரு பார்ட்டாக தான் சொன்னாங்க. விஜய் மட்டுமே தான் காரணம் அப்படின்னு அங்கே சொல்லவே இல்லை. விஜயும் ஒரு பார்ட், அவ்வளோ ஒரு காரணம், அவ்வளோதான். மற்றபடி பெற்றோர்கள் ஆசிரியர்கள் காரணம் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். இவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா தளபதி விஜயாவில் இந்த இடத்துல நம்ம தவறாக சித்தரிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா. அதை பார்த்தோன்னா கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் பார்த்தோன்னா ஒரு 2 சீட்டு 3 சீட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. இல்லை அப்படின்னா இவ்வளோ நாள் பேசாதவங்க சடனாக பார்த்தோன்னா இப்போ வந்து பேசுறதுக்கு என்ன காரணம்? இவ்வளோ நாளாக இங்கே கோமாவில் இருந்தாங்களா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுதில்ல. ஸோ பெண்களை பார்த்தோம்னா தவறாக நினைக்கிறவங்க மட்டும்தான், தவறான பார்வையில் பார்க்குறவங்க மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க தோணும். மற்ற யாருக்கும் இந்த மாதிரி தோணாது. விஜய் அவர்களுக்கும் அது தோணலை, அங்கே வந்த குழந்தைங்களுக்கும் அது தோணலை, அங்கே வந்த பேரண்ட்ஸ்க்கும் அது தோணலை. இவங்களுக்கு மட்டும் தோணுதுன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது யோசிச்சிருப்போமா? நினச்சாவது பார்த்துருப்போம், ஒன்றுமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். திடீர்னு இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமா என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, என்னடா இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதை வச்சு கூட அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை என்ன சொல்கிறது? இந்த ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலம் வேறு பார்த்தோன்னா எனக்கு வந்து நான் யார், என்னோட பின்புலம் என்ன, நான் யாருக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு வேறு சொல்கிறாரு. கடைசியாக பாயிண்ட்டை வந்து நின்னார் பார்த்தீங்களா? நம்ம சொன்ன மாதிரி பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான் இவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது இவரே ஒத்துக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில். நெகட்டிவாக போய் சேர்ந்ததில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு? இத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த போராட்டங்கள், மக்களுக்காக வந்து நின்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தோன்னா கொச்சைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது இந்த பேச்சு. அப்போ அதை பண்ணால் என்னப்பா, இப்போ பாரு குழந்தைகள் எப்படி பேசிட்டாரு, பெற்றோர் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு பாருங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவான விஷயம் தான் உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அது மைனஸ் தானே தவிர ப்ளஸ் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சும் பார்த்தோன்னா உங்களை பற்றி தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் தான் போயிடுச்சு. இப்போ அதை வேறு பார்த்தோன்னா எங்களுக்கு விஜய் அவர் மூலமாக ஒரு பிரபலமான ஒரு பப்ளிசிட்டியாக கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பெருமையாக ஒத்துக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் யாருமே ஒத்துக்காத ஒரு விஷயத்தை ஒரு ஒத்துக்கிட்டாருங்க. நான் விஜயனால தான் பப்ளிசிட்டி ஆனேன், அதுக்கு விஜய் ரசிகர் தான் காரணம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. நம்மளுக்கெல்லாம் நன்றி சொல்கிறாரு. இருக்கட்டும், உங்களை மாதிரியான ஒரு நபர் பார்த்தோன்னா மக்களுக்காக போராட்டம் பண்ண, அதை பண்ண, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறவர் இப்படியெல்லாம் கூட பேசுவாரா அப்படின்றத வெளியே கொண்டு வந்த எங்களுக்கும் பார்த்தோன்னா நீங்கள் நன்றி சொல்லிக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிற உங்களும் பார்த்தோன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நாங்களும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கிற வேல்முருகன் அவர்களை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.